ஹாய் ஆல். நம்ம ப்ரெக்னென்சியில் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஹெல்த்தி பிரியாணி பார்க்கலாமா? ஹெல்த்தி பிரியாணி கிடையாதுங்க, இது ஒரு வெஜிடேரியன் பிரியாணி. நம்மளால் எல்லா டைமும் நான்வெஜ் எடுத்துக்க முடியாது. அதாவது முக்கியமாக சிக்கன். ப்ரெக்னென்சியில் நிறைய பேர் சிக்கனை அவாய்ட் பண்ணிடுவோம். நானும் என்னோடய ப்ரெக்னென்சியில் சுத்தமாக சிக்கன் எடுத்துக்க கிடையாது. மட்டனும் சாப்பிட முடியாது. அதுக்காக வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல ஒரு பட்டை, ஸ்டார் ஆனீஸ்லேருந்து ஒரே ஒரு ஸ்டார் ஆனீஸை மட்டும் உடச்சி அதை போட்டுக்கிறேன். அப்புறம் லவங்கம். இது எல்லாமே நீங்கள் செய்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் செய்கிற குவான்டிட்டிக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதோடைய பேர் எனக்கு தெரில, ஏதோ கருப்பு சோம்பு நீட்டு சோம்பு ஏதோ சொல்கிறாங்க. அது ஏலக்காய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு. இதில் இஞ்சி பூண்டு நம்ம இப்படி போட்டு அரைக்கிறதுனால எந்த பிரியாணி செஞ்சாலும் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில்லை, அப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கிறேன். இது கூடவே கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா. காரத்துக்கு இதில் மிளகா தூளாக சேர்க்க போகிறதில்ல, காஞ்ச மிளகா அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைச்சி செய்கிறதுனால நல்ல ஒரு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம ப்ரெக்னென்சியில் டைஜஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கும் கிரேவிங்ஸ் ஆகிறதுனால இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்றது தப்பில்லை. இப்போ குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை ஒரே ஒன்று போட்டுக்கிறேன். அது கூடவே உரித்து வச்சுருக்கக்கூடிய புதினா இலை இதை போட்டு புதினாலாம் கொஞ்சம் வதங்கி ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் மட்டும்தான். அது வதங்கின அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் நல்ல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறத சேர்த்துக்கோங்க. எந்த பிரியாணி செஞ்சாலும் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனியன் எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோவும் எந்த பிரியாணி செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆனியன் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி வச்சு வதங்க விட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி அரிசியை ஊற வச்சு செய்கிறப்ப அரிசி நல்லா சாஃப்ட் ஆகிடும். 2-3 விசில்லையே, ரொம்ப நேரம் ஆகாது டைமு. அடுத்ததாக இந்த கிளாஸில் தான் நான் ஊற வச்சுருக்கேன். இந்த கிளாஸ்லேயே நம்ம தண்ணி அளந்துக்கு ஒரு 1/2 hour ஊறினா போதும் அரிசி. இப்போ ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ப்ரௌன் கலரில் டிரான்ஸ்பரண்ட் ஆயாச்சு வெங்காயம். இப்போ இதில் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூட நான் நல்ல நீளமாக கட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆனியன், தக்காளி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி செய்கிறப்ப. ப்ரெக்னென்சியில் சிக்கனை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. தயவு செஞ்சு சிக்கன் எடுத்துக்காதீங்க. ஹீட்டான பொருள் எதுவுமே எடுத்துக்காதீங்க. இது நம்ம பாப்பாவுக்கு ரொம்ப டேஞ்சர் காசஸ் வர வைக்கும். நான் என்னுடைய ப்ரெக்னென்சியில் சிக்கன் இப்போ வரைக்குமே தொட கிடையாது. மட்டன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ப்ரெக்னென்சி டிப்ஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் உருளைக்கிழங்கும் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். மீல் மேக்கர், பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட போட்டு செய்யலாம். ஆனால் எனக்கு மீல் மேக்கர் என்னமோ இப்போ பிடிக்க மாட்டேங்குது. மேபி ப்ரெக்னென்சினாலேயான்னு தெரியல. அண்ட் பச்சை பட்டாணி எனக்கு கிடைக்கல, அதனால் அதை சேர்த்துக்கலை. இது மட்டும்தான் இருந்தது, அதை மட்டும் போட்டு செஞ்சுக்கிட்டேன். அண்ட் தேவையான அளவு உப்பு இப்பயே போட்டுக்கலாம். என்னுடைய ப்ரெக்னென்சி கரெக்டாக சம்மர் சீசனில் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது மாம்பழ சீசன்லேயும் மேங்கோ சாப்பிட முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் ப்ரெக்னென்சி முடியறதுக்குள்ளே அதை சாப்பிட்டு ஆசையை தீர்த்துப்பேன். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. எந்த பொருள் போட்டு வதங்கினாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 minutes ஆச்சு அதை நல்லா வதங்க விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா இருக்குது இல்லையா, காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சது, இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் நல்லா வதங்க விடணும். வதங்க விட்டால் தான் இதில் இருக்க பச்சை வாசனைலாம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவரான ஸ்மெல் இருக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம அரிசி அளந்து ஊற்றுறப்ப அந்த தண்ணியும் சேர்த்தே ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கணும். இது வதக்கிறப்பவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ளேவர் ஸ்மெல் இருந்தது. இப்போ நான் என்னுடைய 8th month ப்ரெக்னென்சியில் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுடைய குட்டி பாப்பா நம்ம கைக்கு வந்துட போகிறாங்க. நான் என்னுடைய 7th month ஸ்கேனை மினி பிளாகாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். பட் எனக்கு 7th monthly ஸ்கேனே எடுக்கலை. ஜஸ்ட் டாக்டரோடைய ஜென்டல் செக்கப் மட்டும் தான் போயிட்டு வந்தேன். 9th month ஸ்கேனை பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தால நாங்கள் எடுக்கலை. 9th month முடிஞ்சால் நான் வீடியோ ஷூட் பண்ணி பிளாகாக ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வதக்கிற ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி அரிசியெல்லாம் போட்டு வேக வைக்கிறது வேலை மட்டும்தான். நம்ம மசாலா அரைச்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன் இல்லையா, அதையும் அளந்து ஊற்றிக்கிறேன். அரிசி எவ்வளோ வச்சேனோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிறேன். நான் நார்மல் சாப்பாடு அரிசி தான் வச்சேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வைப்பேன்.
நீங்கள் அரிசிக்கு எவ்வளோ உங்கள் வீட்டில் வைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இது கொதிக்கிற ஸ்மெல்லு வரப்பயே வீடே கம்மன்னு இருந்தது. நல்ல ஒரு நான்வெஜ் பிரியாணி செய்கிற மாதிரி ஸ்மெல் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு மீல் மேக்கரெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் இதில் அதை போட்டு சாப்பிட்லாம். சிக்கன் என்ன மாதிரி சிக்கன் அடிக்டடாக இருக்கவங்களுக்கு மேபி இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், அரிசியை போட்டு நம்ம குக்கர் லிட்டு மூடி வைக்க வேண்டிய வேலை மட்டும்தான். அரிசி வந்து ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி போட்ட அப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பும் மிளகா தூளாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடிட்டு, நான் குக்கர் வந்து விசில் போட்டு மூட மாட்டேன். நீங்கள் குக்கர் விசில் போட்டு விசில் வைக்கிறீங்க அப்படின்னா 3 விசில் விட்டுக்கோங்க. நான் வந்து குக்கர் மூடி போட்டு குக்கரோடைய விசிலை எடுத்துகிட்டு சம்டைம்ஸ் டம்ளர் மூடி வைப்பேன், இல்லைனா அதுவும் மூடி வைக்க மாட்டேன் எப்பயாச்சு. இப்போ விசிலை எடுத்துடலாம். இப்போ குக்கரோடைய விசில் எடுத்தாச்சு. டம்ளர் ஒன்று போட்டு மூடி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்க ப்ரொடெக்ட் பண்ணும், ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சமாக. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும். கரெக்டாக 2 to 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டீம் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா அரிசியை மிக்ஸ் பண்ணி விடலாம், இல்லைனா அடி பிடிச்சிடும். உங்களுக்கு ஸ்டீம் வெளியே வர்றது தெரியுதா? இப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அரிசி தண்ணி நல்லா கொதித்து அரிசி ஓரளவு நல்லா உப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னொரு டைம் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். லாஸ்ட்டாக வந்து இதில் நம்ம லெமனோடைய ஜூஸ் சேர்க்க போகிறோம். அதுக்காக ஒரு குட்டி லெமனை இதை ஹாஃபாக தான் கட் பண்ணி ஹாஃப் மட்டும் எடுத்துக்க போகிறேன், ஃபுல் லெமன் கிடையாது. லெமன் சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சு எரிச்சல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம காஞ்ச மிளகா வந்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் நெஞ்சு எரிச்சல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் லெமன் ஜூஸ். நான் இதில் வந்து ஹாஃப் லெமன் ஜூஸ் தான் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் செய்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸை எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு ஈக்குவலாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இவ்வளோ நேரம் இது ஹை ஃப்ளேமில் இருந்தது, இதுக்கப்புறம் இது மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மட்டும்தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ அரிசியும் தண்ணியும் நல்லா ஈக்குவல் வந்தப்பறம் இந்த மாதிரி நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இன்னொரு டைம் குக்கர் மூடி போட்டு ஸ்டவ்வை நல்லா ஸ்லிம்மில் வச்சு விட்டுருங்க. மூடி போட்டு சேம் ப்ராசஸ் முன்னாடி பண்ண மாதிரியே ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசியும் தண்ணியும் நல்லாவே வெந்து ஈக்குவல் ஆயாச்சு. இப்போ ஒரு டைம் மூடி போட்டு நம்ம ஸ்டவ்வை ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஸ்லிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட யம்மியான வெஜ் பிரியாணி ரெடி. இதே மெத்தடில் தான் நான் சிக்கன் பிரியாணி செய்வேன், பட் இப்போதைக்கு நான் செய்யாததுனால வீடியோ போட முடியல. ஃப்யூச்சரில் நம்ம செய்கிறப்ப நம்ம அதை வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இப்போ இது மேலே வந்து கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். கொத்தமல்லியோடைய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி எது செஞ்சாலும் அதிலெல்லாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். இப்போ குக்கரை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இந்த லாஸ்ட் ப்ராசஸில் மட்டும் நான் குக்கரோடைய விசிலை ஆட் பண்ணிக்கிறேன். விசில் வராது, ஆனால் விசில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி சவுண்ட் வரும் இல்லையா, உஸ்ன்னு, அந்த மாதிரி வரப்போ மட்டும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். கரெக்டாக 2 மினிட்ஸ் மட்டும்தான் இதுக்கப்புறம் ஸ்டவ் மேலே குக்கர் இருக்கும். அது ரொம்ப ஸ்லிம்மில் தான் ஸ்டவ் இருக்கணும். இந்த மாதிரி விசில் தூக்கி பார்க்குறப்ப லைட்டாக அந்த தண்ணி எல்லாம் வெளியே வந்து விசில் வர்றதுக்கு ரெடியாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், பிரியாணி குக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் விசில் அடங்கினப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா யம்மி டேஸ்டி ஹெல்த்தி ப்ரெக்னன்சி பிரியாணி ரெடி, வெஜ் பிரியாணி முக்கியமாக. இப்போ வந்து இதில் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த லெமன் ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா யம்மியான பிரியாணி சாப்பிட ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய ப்ரெக்னன்சியில் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் எல்லாம் எனக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில், எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. நான் ஃபாலோ பண்ணுற ஹெல்த்தி விஷயங்கள் எப்போல்லாம் பண்ணுறோன்னா அப்போல்லாம் மட்டும் சின்னதாக வீடியோ எடுத்து வச்சு அதை ஷேர் பண்ண ட்ரை பண்ணின்னு இருக்கேன்.
நான் எப்பயுமே இந்த மெத்தடில் தான் இந்த பிரியாணி செய்வேன். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். உங்களுடைய ஹெல்த்தி டிப்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிட்டு போங்க.